இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகிறோம். ஸோ இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 106. இதில் என்ன கேட்குறாங்கன்னா which of the following reaction forms primary alcohol as the major product? எதில் பிரைமரி ஆல்கஹால் வரும்? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நமக்கு பேசிக்கான விஷயம் என்ன தெரியணும்னா ஹவு டு ஃபைண்ட் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் அது தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நீட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். அப்போ ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம் ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கணும். ப்ராடக்ட் தெரிஞ்சாதான் அதில் நம்ம எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, குட். இப்போ இந்த மெர்குரேஷன்னா என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஆக்சி மெர்குரேஷன், டிமெர்குரேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இந்த நம்ம படிப்போம்ல ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ஒன்று படிப்போம்ல. இப்போ ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனில் OH வந்து டெர்மினலில் இருக்கும். அது ஆன்டி மார்கோனிகா ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். அப்படியே மெர்குரேஷனில் மார்கோனிகா ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும், மிடில் இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா இப்போ இந்த ரியேஜன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மெர்குரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பை எலக்ட்ரான் டெர்மினலில் போய் மெர்குரி பிக்கப் பண்ணும். இப்போ மார்கோனிகா ரியாக்ஷனில் பார்த்தோம்ல பை எலக்ட்ரான் போய் H+ பிக்கப் பண்ணுதில்ல, அது மாதிரி மெர்குரியை பிக்கப் பண்ணும். அப்போ மெர்குரேஷன் நடக்கும். இப்போ மெர்குரேஷன் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும். இப்போ ஜென்ரலாக நீங்கள் H+ போட்டாலும் இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும். பட் ஷிஃப்ட் நடக்கும். இங்கே என்ன நடக்கும்னா அந்த மெர்குரியோட எலக்ட்ரான் வந்து இதை ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால மெர்குரேஷன் ஐ மீன் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. அதுக்கப்புறம் வாட்ரு இருக்கு இல்லையா, இங்கே aqueous H2SO4 அப்படின்னா என்ன, வாட்டர் கலந்த ஆசிட். அப்போ அந்த OH போயிட்டு இதில் ரியாக்ட் ஆகி we get this alcohol as the product. Then we can do demercuration. அப்புறம் demercuration ஆகிடும். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். சம்டைம் இந்த டிமெர்குரேஷன் பண்ணுறதுக்கு சோடியம் போரோஹைட்ரேட் கொடுப்பாங்க. சம்டைம் கொடுக்க மாட்டாங்க. சம்டைம் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் சோடியம் போரோஹைட்ரேட் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து கொடுத்தாங்கன்னா அது டிமெர்குரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். இல்லைனா டிமெர்குரேட் பண்ணி தான் ப்ராடக்டே கொடுப்பாங்க எல்லாத்துலேயுமே. கிளியராக இருக்கா? ஸோ உங்களுக்கு OH வந்திருக்கு. ஸோ அப்போ ஆனால் இது செகண்டரி ஆல்கஹால். பாருங்கள் இந்த OH இருக்கான ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கிட்ட ஒரு பீட்டா இங்கிட்ட ஒரு பீட்டா இருக்குது. அப்போ இது செகண்டரி ஆல்கஹால். ஒரே ஒரு பீட்டா இருந்தால் தான் பிரைமரி ஆல்கஹால். அப்போ OHோட கார்பன் ஆல்ஃபான்னு வச்சுக்கணும். இதில் 2 பீட்டா இருக்குது. ஆனால் கேட்டது பிரைமரி. அப்போ இது வராது, ஏன்னா செகண்டரி ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணிடுது. இதில் எடுத்து கிரிக்னார் ரியேஜன் போட்டிங்கன்னா கிரிக்னார் ரியேஜன் வந்து மெட்டல் கூட இருக்கிறதுனால இது நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா மெட்டல் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ இட் ப்ரொடியூஸ் நியூக்ளியோஃபைல் CH3-. இது போய் இங்கே ஆட் ஆகும் அப்படி. ஏன்னா இது பை எலக்ட்ரான் மூவ் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் கார்பன் தட் அண்டர்கோஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். அப்போ ஆட் ஆகும் அப்படியே நியூக்ளியோஃபில் போய் இதில் ஆட் ஆகும். ஜஸ்ட் இங்கே லீவிங் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இங்கே லீவிங் குரூப்லாம் இல்லை. ஹெச்எல்லாம் லீவ் ஆகாது. ஹாலஜன் இந்த மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருந்தால் தான் லீவ் ஆகும். அப்போ இது போய் இதில் ஆட் ஆகி இது OHஆ மாறிடும். அவ்வளோதான். ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ O- OHஆ மாறிடும். அப்போ என்ன ப்ராடக்ட் வரும் பாருங்கள். இது அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ 3 கார்பன் இங்கே ஆட் ஆனது CH3. இந்த பார்ட் வந்து OHஆ மாறிடுது. இதுவுமே பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா பீட்டா. இதுவுமே செகண்டரி ஆல்கஹால். அப்போ இதுவும் வராது. கேட்டது பிரைமரி ஆல்கஹால். தேர்ட் ஒன் பாருங்கள், சோடியம் போரோஹைட்ரேட் வந்து எஸ்டரில் ரியாக்டே ஆகாது. ஸோ செலக்டிவ் ரியேஜன், கீமோ செலக்டிவ்னு சொல்லுவோம். இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் மோர் ரியாக்டிவ், ரொம்ப மோர் ரியாக்டிவ். லித்தியம் அலுமினியம் பார்த்தீங்கன்னா E0 வேல்யூ பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் இந்த பீரியாடிக் டேபிளில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போதே E0 வேல்யூ ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் லித்தியம் தான் மோர் நெகட்டிவ் E0 வேல்யூ. அதாவது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ மோர் நெகட்டிவ் உனக்கு வந்து எது கொடுத்துருப்பாங்கன்னா லித்தியம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ரொம்ப மோர் ரியாக்டிவ்னு அர்த்தம். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மோர் நெகட்டிவ்ல கொடுத்து, மோர் பாசிட்டிவ் வந்து ஃப்ளூரின் கொடுத்துருப்பாங்க. மோர் நெகட்டிவ்ல இருந்து ஆக்சிடைஸ் ஆகும், அது ரிடியூசிங் ஏஜென்ட். மோர் பாசிட்டிவ்ல இருந்து அது ரிடியூஸ் ஆகும், ஆக்சிடைஸ். அதனால தான் ஃப்ளூரின் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், லித்தியம் இஸ் அ பவர்ஃபுல் ரிடியூசிங் ஏஜென்ட். கிளியரா இருக்கா? அப்போ லித்தியம் வந்து ரொம்ப அது மோர் ரியாக்டிவ் ஒரு ரீசன் இருக்கு, ஹைட்ரேஷன் எனர்ஜின்னு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிக்கணும். எல்லாமே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். கிளியரா? ஸோ அப்போ உங்களுக்கு லித்தியம் மோர் ரியாக்டிவ், அது ரியாக்ட் ஆகும். சோடியம் போரோஹைட்ரேட்லாம் ரொம்ப லெஸ் ரியாக்டிவ், செலக்டிவ் ரியேஜன். ஆல்டிஹைட் கீட்டோனை ரெடியூஸ் பண்ணும். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டரு, அமைடு, டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இதெல்லாம் ரியாக்டே ஆகாது. சோடியம் போரோஹைட்ரேட் ரொம்ப லெஸ் ரியாக்டிவ். அப்போ நோ ரியாக்ஷன். இங்கே வந்து நோ ரியாக்ஷன். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். இது வந்து ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ஆல்கோஹால்ஸில் இந்த இது இருக்கும். இது எல்லாமே ஆல்கோஹால் இருக்கும். கிரிக்னார் ரியேஜன், எஸ்டர் சோடியம் ரியாக்ட் ஆகிறது, அப்புறம் வந்து இதெல்லாம் எல்லாமே ஆல்கோஹால்ஸில் உள்ளது. கிளியராக இருக்கா? இது வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ஆன்டி மார்கோனிகா ப்ராடக்ட். அப்போ என்ன ஆகும்னா OH, இதில் இருக்க OH வந்து டெர்மினலில் ரியாக்ட் ஆகும். இதெல்லாம் மெக்கானிசத்தோட டீட்டெயிலாக நம்ம படிக்கணும். உங்களுக்கு டைரெக்டாக ஒரு ஐடியாவோட சொல்கிறேன். இதுதான் பிரைமரி ஆல்கஹால். பாருங்கள், இது ஆல்ஃபா பீட்டா, ஒரே ஒரு பீட்டா தான் இருக்குது. ஸோ இதுதான் பிரைமரி ஆல்கஹால் கேட்டிருக்காங்க. பிரைமரி ஆல்கஹால் 4th ஆப்ஷன் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஸோ ஐ எம் கோயிங் டு மூவ் நெக்ஸ்ட் கொஸ்டின்.
அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பிகேஏ. ஸோ கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிகேஏ கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக ஸ்ட்ராங் ஆசிடுக்கு கேஏ வேல்யூ அதிகமாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, எது ஸ்ட்ராங் ஆசிடோ கேஏ வேல்யூ அதிகம், எது வீக் ஆசிடோ கேஏ கம்மி. கேஏ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பிகேஏ. அப்போ பிகேஏ வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கோ அது வீக் ஆசிடாக இருக்கும். இப்போ கேஏ அதிகமாக இருந்தால் ஸ்ட்ராங் ஆசிட், அப்போ பிகேஏ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ பிகேஏ அதிகமாக இருந்தால் அது என்னது வீக் ஆசிட், பிகேஏ கம்மியாக இருந்தால் ஸ்ட்ராங் ஆசிட். இங்கே பிகேஏ வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், பிகேஏ வேல்யூ வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ பிகே எதுக்கு அதிகமாக இருக்கும், எது வீக் ஆசிடோ அதுக்கு அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அசிடிக் ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கணும். இந்த அப்படியே இந்த எல்லாமே என்சிஆர்டி புக்கில் நமக்கு பார்க்கும்போது தெரியும், இதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் இந்த நல்லா யோசிக்கிற மாதிரி இருக்கே, இது வந்து எப்படி அப்படின்ற லெவல் அதிகமாக இருக்கணும். இது அப்படியே பாருங்கள், கார்பாக்சிலிக் ஆசிட்டில் இது அத்தனை இதுவும் ஒரு என்சிஆர்டியில் ஒரு பேஜில் அப்படியே கொடுத்துருப்பாங்க, நிறைய ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. எடுத்து பாருங்கள், கார்பாக்ஸ் அதில் வந்து தான் எடுத்தது தான் அந்த கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டர், இதுலேருந்து கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது நீட்டில். ஸோ இதில் வித்ட்ராயிங் ஆர்டரே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வித்ட்ராயிங் ஆர்டர்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எது கொடுத்துருப்பாங்கன்னா CF3, அதுக்கப்புறம் NO2, இந்த ஆர்டரே கொடுத்துருப்பாங்க. போய் செக் பண்ணி பாருங்கள், என்சிஆர்டி புக்கில் கார்பாக்சிலிக் ஆசிட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் CN, அதுக்கப்புறம் F, அப்புறம் Cl, அப்புறம் Br, அப்புறம் I, அப்புறம் ஃபினைல் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் இந்த ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, வித்ட்ராயிங் ஆர்டர். சார் என்ன சார் ஃப்ளூரின் இங்கேயும் கொடுத்துருக்கேன், இங்கே CF3 இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளூரின் இருக்கும்போது சைனைடுக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா 3 ஃப்ளூரின் இருக்கும்போது NO2 ப்ரையாரிட்டி அதிகமாக வரும். இப்போ 2 சைனைடு வந்தாலும் NO2 ப்ரையாரிட்டி வந்துடும். ஒன்றா இருக்கும்போது தான் இந்த ஆர்டர். இங்கே 3 ஃப்ளூரின் வந்துருச்சு, அப்போ தான் ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ எது உள்ளதுலேயே ஸ்ட்ராங் ஆசிட் CF3. அப்போ இவர் தான் டாப், இவர் தான் C தான் ஃபஸ்ட்டு. ஸ்ட்ராங் ஆசிட் வந்து C தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் யார், NO2 A. ஏக்கு அப்புறம் யார், CN. இது வந்து CN. NCனா ஐசோசைனைட், C தான் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், CN. அடுத்து B. நான் இங்கே எழுதுறது அசிடிக் ஸ்ட்ரென்த்து தான் எழுதிட்டு இருக்கேன், ஆனால் இங்கே கேட்டது பிகேஏ. எதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த்து அதிகமோ அதுக்கு வந்து பிகேஏ கம்மி, எதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மியோ அதுக்கு தான் பிகே. நான் எழுதிட்டு இருக்கிறது அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க இ, இதில் தான் எந்த வித்ட்ராயிங் குரூப்புமே கிடையாது ஃபார்மிக் ஆசிட்ல, ஜஸ்ட் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. இதில் வித்ட்ராயிங் எஃபெக்ட் இருக்கும், ஏன்னா ஃப்ளூரின் வித்ட்ரா பண்ணுறதுனால இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் டெவலப் ஆகிறதுனால அசிடிக் கேரக்டர் ஃபார்மிக் ஆசிட்டை விட அது அதிகமாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கு அப்புறம் டி, அப்படியே உள்ட்டா அப்படியே மாற்றி போட வேண்டியதுதான் பிகே வேல்யூ. அப்போ டி வரும், இ பி ஏசி. ஸோ இந்த ஆர்டர் தான் வரும். இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருந்தேன், இந்த இ வந்து ஃபார்மிக் ஆசிட்டை விட அதிகம்னு. பட் இப்படி இருந்திருந்தால், இதே ஃப்ளூரின் இப்படி கனெக்ட் ஆகிருந்தா கண்டிப்பாக இப்போ ஃபார்மிக் ஆசிடோட அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொனேட்டிங் எஃபெக்டே இல்லை, பட் இங்கே பாருங்கள் டொனேட்டிங் எஃபெக்ட் இருக்குது, இங்கே தான் வித்ட்ராயிங் எஃபெக்ட் இருக்குது, இங்கே டொனேட்டிங் எஃபெக்ட் இருக்குது. அப்போ ஃபார்மிக் ஆசிடோட கம்மியாகும். இப்போ டேரெக்டாக இப்படி கனெக்ட் ஆகும்போது இங்கே ஃபார்மிக் ஆசிடோட கார்பன்லேயே ப்ளஸ் வர்றதுனால இது ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இந்த ஐடியாவும் வச்சுக்கணும். ஸோ பிகேஏ வேல்யூ ஆர்டர் கேட்கும்போது உள்ளதுலேயே வீக் ஆசிட் யாருன்னா டி தான், உள்ளதுலேயே ஸ்ட்ராங் ஆசிட் சி தான். அப்போ எது வீக் ஆசிடோ அதுக்கு தான் பிகேஏ அதிகம். ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஸோ இது என்சிஆர்டி புக்கில் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஐ ஆம் கோயிங் டு மூவ் அனதர் கொஸ்டின். ஸோ இதுவுமே என்சிஆர்டி புக்கில் இருக்குது, போய் பாருங்கள். என்சிஆர்டி புக்கில் ஆல்டிகேட் கீட்டோனில் அப்படியே புக் பேக் எடுத்திங்கன்னா புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்சிஆர்டி புக்கில் ஆல்டிகேட் கீட்டோனில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் செட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் 2 கொஸ்டின் எடுத்திருப்போம். மொத்தம் 21 சாப்டர்ஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் ரிமூவ் பண்ண சாப்டர் போக 21 சாப்டர்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு சாப்டர்லையுமே பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் எடுத்திருப்போம். இதில் எதெல்லாம் ரொம்ப ப்ரையாரிட்டி அதிக சாப்டர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டரோ அதிலலாம் 3 கொஸ்டின் எடுத்திருப்போம். அதில் இதுக்கு ப்ரையாரிட்டி நம்ம நிறையா கொடுத்துருப்போம். ஆல்டிகேட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிடில் 3 கொஸ்டின் எடுத்திருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஆசிடிக் ஸ்ட்ரென்த்து இதில் எடுத்தது தான். இதுவும் ஆல்டிகேட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் தான். இது என்சிஆர்டி புக்கில் ஆல்டிகேட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட்ல புக் பேக்கில் எடுங்க, அந்த ப்ராப்ளம் இருக்கும். லைட்டாக மாடிஃபை பண்ணி எடுத்திருக்கேன், லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்கள், an ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏ மாலிகுலர் ஃபார்முலா C10H12O எல்லாமே மேட்ச் ஆகும். அதனால் உட்காந்து மாலிகுலர் ஃபார்முலாவெலாம் எண்ணிட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட்டு. அதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துருங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கணும். அப்படி பார்த்து இருந்தாலும் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும், அதுவும் முக்கியம். ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு வேணால் நீங்கள் மாலிகுலர் ஃபார்முலா செக் பண்ணலாமே தவிர எடுத்தோன்னு போய் மாலிகுலர் ஃபார்முலா செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு மேட்ச் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது நல்லது. கிளியராக இருக்கா? ஓகே.
இப்போ ஃபார்ம்ஸ் 2,4 DNP. இந்த DNP டெரிவேட்டிவ் அது என்ன சார்? DNP 2,4 டைநைட்ரோஃபினைல்ஹைட்ரசின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஸோ அது வந்து ஆல்டிஹைட்லேயும் ரியாக்ட் ஆகும், கீட்டோன்லேயும் ரியாக்ட் ஆகும். 2,4 டைநைட்ரோஃபினைல்ஹைட்ரசின் ஆக்சுவலாக இதான் ஹைட்ரசின். இது வந்து ஹைட்ரசின் NH2 அதில் ஃபினைல் போட்டால் ஃபினைல் ஹைட்ரசின். அதில் 2லையும் இது 1 2 4 இது 3 4 2லையும் 4லையும் என்னோடு இருந்தால் அதுக்கு பேர் 2,4 டைநைட்ரோ. இந்த ரியேஜென்ட் ஆல்டிஹைட்லையும் ரியாக்ட் ஆகும், கீட்டோன்லையும் ரியாக்ட் ஆகும், கலர் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ ஆல்டிஹைடு ஆன்சர் பண்ணும், கீட்டோனும் ஆன்சர் பண்ணும். பாருங்கள் இந்த எல்லா ஆப்ஷன் இருக்குது. ஆல்டிஹைடு இருக்குது, கீட்டோன் இருக்குது, இதில் ஆல்டிஹைடு இருக்குது, இது ரெண்டில் கீட்டோன் இருக்குது, இதில் ஆல்டிஹைடு இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது எல்லாமே DNP ஆன்சர் பண்ணும். அடுத்து பாருங்க டோலன்ஸ் ரியேஜன், அதாவது ஃபார்ம்ஸ் 2,4 DNP அண்ட் ரிடியூசஸ் டோலன்ஸ் ரியேஜன். அப்போ டோலன்ஸில் ரியாக்ட் ஆகும். டோலன்ஸில் ரியாக்ட் ஆகணும்னா அது வந்து கண்டிப்பாக ஆல்டிஹைடாக இருக்கணும். எல்லா ஆல்டிஹைடுமே டோலன்ஸில் ரியாக்ட் ஆகும். அப்போ டோலன்ஸ் போகுதுன்னாவே கீட்டோன் போகாது. டோலன்ஸ் வந்து கீட்டோன் போகாது, ஆல்டிஹைடு மட்டும்தான் போகும். அது அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடு போகும், அரோமேட்டிக் ஆல்டிஹைடு. ஆனால் அரோமேட்டிக் ஆல்டிஹைடு ஃபெல்லிங்ஸ் தான் போகாது, டோலன்ஸ் போகும். நல்லா கவனிங்க, டோலன்ஸ் வந்து எல்லா ஆல்டிஹைடும் போகும், ஃபெல்லிங்ஸ் வந்து அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடு போகும், அரோமேட்டிக் ஆல்டிஹைடு கீட்டோன் எதுவுமே போகாது. டோலன்ஸ் போகாது, ஃபெல்லிங்ஸும் போகாது. அப்போ இங்கே டோலன்ஸ் போகுன்றாங்க, அப்போ எது போகாது? கீட்டோன். அப்போ இதை தூக்கிடலாம், அப்போ இது ரெண்டையும் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டு ஆப்ஷனில் எது சார் சூஸ் பண்ண போகிறீங்க? அடுத்து அண்டர்கோஸ் கன்னிசாரோ ரியாக்ஷன். கன்னிசாரோ ரியாக்ஷன் போனால் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. பாருங்கள் இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை, இந்த இடத்துல ஹச்சே இல்லை. பாருங்கள் பென்சால்டிஹைடு தானே இது, பென்சால்டிஹைடு கன்னிசாரோ போகும். இந்த சப்ஸ்டியூன் போட்டிருக்காங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பென்சால்டிஹைடு குரூப் இருக்குது. அப்போ இதுவும் கன்னிசாரோ போகும். அப்போ ரெண்டு ஆப்ஷன் வருது, அண்டர்கோ கன்னிசாரோ ரெண்டுமே. நெய்தர் அண்டர்கோ ஹாலோஃபார்ம் நார் ஆல்டால். ஆமாம் ஆல்டால் போகாது, கன்னிசாரோ போனால் ஆல்டால் போகாது. ஹாலோஃபார்ம் போகணும்னா மெத்தில் கீட்டோன் இருக்கணும், மெத்தில் CH3 இருக்கணும். அதாவது மெத்தில் கீட்டோன் COCH3 இருக்கணும். இது இருந்தால் போகும், COCH3 இருக்கணும். அது இல்லையே, போகாது. ஆமாம் ரெண்டுமே போகாது. இது போகாது, இது போகும், ஹாலோஃபார்ம் போகும், இது போகாது. ஆனால் இது டோலன்ஸ் போகாது. ஆனால் டோலன்ஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க, அதை ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியாச்சு, இனிமேல் அது போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது ரெண்டையும் பாருங்கள், இது NCERTயில் இருக்குது இந்த கான்செப்ட், போய் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன் லைட்டாக, அவ்வளோதான். இது ஆல்டிஏ, இது ஆல்டி. ஸோ அப்போ கண்டிப்பாக இது கன்னிசாரோ போகும், இதுவும் கன்னிசாரோ போகும், ரெண்டுமே கன்னிசாரோ போயிடும். ஸோ கிளியர். அப்போ எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. KMNO4 போடும்போது என்ன சார் ஆகும்? KMNO4 ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நமக்கு தெரியும் பென்சிலிக் ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஹச் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலையும் ஹச் இருக்குது. பென்சிலிக் ஹைட்ரஜன் இருந்தாவே KMNO4 ஆக்சிடைஸ் பண்ணும், ஆசிடாக மாற்றும், ஆல்டிஹைடே ஆசிடாக மாற்றும். அப்போ உங்களுக்கு இங்கே டைகார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும், இப்படி ஒரு ஆசிட் கிடைக்கும். இதை எடுத்து KMNO4 போட்டிங்கன்னா ரெண்டுமே ஆசிடாக மாறும். டொலுவின் இருந்துச்சுன்னா பென்சோயிக் ஆசிடாக மாற்றும்ல, ஏன்னா பென்சிலிக் ஹைட்ரஜன் இருக்குது. பென்சிலிக் ஹைட்ரஜனா பென்சினோட நெக்ஸ்ட் கார்பன் ஹைட்ரஜன் இருக்கணும், அதான் பென்சிலிக் ஹைட்ரஜன். இப்போ இது இப்படி மாறும். இதை எடுத்து KMNO4 போட்டாலும் இப்படி மாறும், எப்படி மாறும்? இதுக்கு பேர் தாலிக் ஆசிட். ஆர்த்தோவில் இருந்தால் தாலிக் ஆசிட், இதுக்கு பேர் ஐசோதாலிக் ஆசிட். பேராவில் இருந்தால் டெரிப்தாலிக் ஆசிட். ஸோ ரெண்டு ப்ராடக்ட் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். KMNO4 போட்டால் டு கிவ் காம்பவுண்ட் B. அப்போ இது B கரெக்டாக மேட்ச் ஆகுது, இதுவும் B கரெக்டாக மேட்ச் ஆகுது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இந்த லாஸ்ட் பாயிண்டை வச்சு தான் எடுக்க போகிறோம். த காம்பவுண்ட் B that easily form anhydride on heating. அன்ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கணும். இந்த இப்படி வாட்டராக ரிமூவ் ஆகணும், டக்குன்னு வாட்டராக ரிமூவ் ஆகணும், பக்கத்தில் இருந்தால் தான் அன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். ஹீட் பண்ணும்போது ஒரு அன்ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கணும். இது பாருங்கள் ரொம்ப தள்ளி இருக்குது, அதனால இது அன்ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணாது, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஹீட் பண்ணும்போது டக்குன்னு வாட்டர் ரிமூவ் ஆகணும்னா பக்கத்தில் இருக்கணும், ஆர்த்தோவில் இருக்கணும். ஏன் சார்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹீட் பண்ணும்போது தாலிக் ஆசிட் இப்படி இருக்கும், ஆக்சுவலாக COOH. இப்போ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு இதில் போய், இது எலக்ட்ரோஃபைல், இது நியூக்ளியோஃபைல், டக்குன்னு ரியாக்ட் ஆகி வாட்டர் வெளில போய் ஈஸியாக அன்ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணும். இது மெட்டாவோ பேராவோ ஃபார்மே பண்ணாது, அன்ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணால் பக்கத்தில் இருக்கும், இது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த லாஸ்ட் பாயிண்ட்டை வச்சு தான் இது ரெண்டில் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். மற்ற க்ளூவை வச்சு இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரொம்ப யோசிக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின், நல்லா திங்க் பண்ணால் அது ஈஸியாக பண்ணிடலாம். கிளியர். நீட்டில் இந்த மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க தான் செய்கிறாங்க. லாஸ்ட் இயர் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். குட். இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அப்போ அது கரெக்டான ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வருது? 4th ஆப்ஷன். Next question. Choose the correct sequence.
choose the correct sequence of reagent in the conversion of benzene into 3-bromophenol. ஒரு பென்சீனை ஒரு பென்சீனை 3-bromophenol மாற்றணும். மெட்டாப்ரோமோஃபினால். இதில் எந்த ரியேஜென்ட் ஆட் பண்ணால் இருக்கும் அப்படின்றது தெரியும். இந்த கன்வர்ஷன் என்சிஆர்டி புக்கில் இருக்குது. அமைன்ஸில் எடுத்து பாருங்கள். இதே மாதிரி 2023 ஒன்று கேட்டிருந்தாங்க. இதுலேருந்து கன்வெர்ட் பண்ண ரியேஜென்ட் இப்படியே கொடுத்துருந்தாங்க. 2023 எடுத்து பாருங்கள். இதே பேட்டர்னில் இருக்கும் கொஸ்டின். இதே பேட்டர்னில் பக்கத்தில் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. 2023 கொஸ்டின் வச்சுட்டு பாருங்கள். அதே மாதிரி தான், அதே பேட்டர்னில் தான் எடுத்திருக்கோம். பார்த்து பண்ணியிருக்கோம். கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்து பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பென்சீன்லேருந்து 3-bromophenol அப்படியே அந்த கன்வர்ஷன் என்சிஆர்டி புக்கில் புக் பேக்கில் அமைன்ஸுங்கிற சாப்டரில் இருக்கும். கிளியர்? ஏன்னா நீட்டில் கண்டிப்பாக என்சிஆர்டியை பேஸ் பண்ணி அந்த சிலபஸ்குள்ளே தான் இருக்கும். இன்ஆர்கானிக் வந்து அப்படியே புக்கில் உள்ளதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கேட்பாங்க. பட் ஆர்கானிக்கும் ஃபிசிக்கலும் என்சிஆர்டி கான்செப்ட் தான் கேட்பாங்க. பட் அந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மாற்றுவாங்க கொஞ்சம். அது மாதிரி ஃபிசிக்கலில் கொஞ்சம் வேல்யூஸ்லாம் மாற்றி கொண்டு போவாங்க. பட் என்சிஆர்டி கான்செப்ட் தான் நீட். ஜேஏ அப்படி தான் கேட்குறாங்க. ஓகேவா? கிளியர்? சார் எது சார் ஒர்க் அவுட் ஆகும்? இது ஆல்ரெடி நம்ம என்சிஆர்டி புக் பேக்கில் இருக்கிறதுனால இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்திருந்தால் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ 4th ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும். இது ஒவ்வொன்றா நம்ம போட்டு பார்த்தோம்னா டைம் எடுக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா என்சிஆர்டி புக்கில் இருக்குது. அதான் கன்வர்ஷன்லாம் நம்ம போட்டு பார்க்கணும். ஸோ 4th ஆப்ஷன் ஃபஸ்ட்டு நைட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன் 4th ஆப்ஷன் வருதுன்றதே நான் சொல்கிறேன். பென்சீனை நைட்ரேஷன் பண்ணுறோம். HNO3. வாட் இஸ் எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் டியூரிங் நைட்ரேஷன்? NO2+. ஸோ அப்போ அது போய் பென்சீனில் எங்கே வேணாலும் ரியாக்ட் ஆகலாம். ஏன்னா எல்லாருமே ஒரே எலக்ட்ரான் டென்சிட்டி தான். இதே டொனேட்டிங் குரூப் இருந்தால் ஆர்த்தோபேராவும், விட்ராயிங் குரூப் இருந்தால் மெட்டாவும் வரும். பட் நமக்கு பென்சீனில் எந்த குரூப்புமே இல்லை. அப்போ எங்கே வேணாலும் வரலாம். நைட்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரோமினேஷன் பண்ணுங்கள். Br2 Fe Br3 Br+ ப்ரொடியூஸ் ஆகும். இது போயிட்டு பென்சீனாக இருந்தால் எங்கே வேணால் ரியாக்ட் ஆகும். பட் இதில் விட்ராயிங் குரூப் இருக்குது. NO2 என்ன குரூப்? விட்ராயிங் குரூப். அப்போ NO2 விட்ராயிங் குரூப்னால ஆர்த்தோபேராவில் எலக்ட்ரான் டென்சிட்டியை கம்மி பண்ணிடும். அப்போ மெட்டா ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அது விட்ரா பண்ணும்போது ஆர்த்தோபேராவில் டென்சிட்டியை கம்மி பண்ணிடும். ஏன்னா எலக்ட்ரோஃபைல் ரிச் பொசிஷனை தான் லைக் பண்ணும். அப்போ மெட்டா ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ணும். அப்போ உங்களுக்கு மெட்டாப்ரோமோ கிடச்சிரும். கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ NO2 OH மாற்றணும், அவ்வளோதான். அப்போ ரிடக்ஷன் பண்ணணும். SnHCl போடுங்க. SnHCl போட்டிங்கன்னா அல்லது InHCl. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? InHCl. SnHCl போடலாம். TinHCl ஆர் InHCl. எது போட்டாலும் NO2 NH2 மாறும். எல்லாமே என்சிஆர்டியில் இருக்குப்பா. இதெல்லாம் கிளியராக படிக்கணும். ப்ராப்பரான கோச்சிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து டயசோடைசேஷன் பண்ணுறாங்க. NaNO2HCl 0 டிகிரி செல்சியஸ் 273 கெல்வினில் பண்ணுவோம். NaNO2HCl 0 டிகிரி செல்சியஸ். இது ஐஸ் கோல்டு கண்டிஷனில் பண்ணுவாங்க. அல்லது 273 கெல்வின், 273 to 78 வரைக்கும் போகலாம். அதாவது 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 5 டிகிரி, ரொம்ப போயிடக்கூடாது. N2 லீவ் ஆகிடும். ஹை டெம்பரேச்சரில் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா டயசோனியம் சால்ட் ஃபார்ம் பண்ணும். இதுக்கும் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த டயசோனியம் சால்ட் ஆப்வியஸ்லி அண்டர்கோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஏன்னா N2 இஸ் பெட்டர் லீவிங் குரூப். அப்போ வாட்டர் போட்டாவே நடக்கும். NaOH போட்டாலும் மாறும், வாட்டர் போட்டாலும் மாறும். அழகாக வந்துருச்சு பாருங்க. புரியுதா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ மற்ற ஆப்ஷன் வந்து ஏன் வராது அப்படின்னா உனக்கு ஒரு டவுட் வரும். சார் ப்ரோமினேஷன் பண்ணிட்டு நைட்ரேஷன் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. நீ ப்ரோமினேஷன் பண்ணிட்டு நைட்ரேஷன் பண்ணீங்கன்னா ப்ரோமினேஷன் பண்ணால் ப்ரோமோபென்சீன் வரும். அந்த ப்ரோமோபென்சீன் என்ன டைரக்டர்? ஆர்த்தோபேரா. அப்போ பேரா மேஜர். பேராவில் தான் NO2 இருக்கும். நம்ம ப்ராடக்ட்ல பாருங்க மெட்டாவில் தான் இருக்கு. புரியுதா? மெட்டாவில் இருக்கு. 2 சப்ஸ்டிட்யூட் மெட்டாவில் தான் இருக்கணும். ப்ராடக்ட்ல ரெண்டுமே மெட்டாவில் இருக்கணும். பேராவுக்கு போயிடுச்சுன்னா கொண்டு வர முடியாது. அதனால கண்டிப்பா நீங்க நைட்ரேஷன் பண்ணிட்டு தான் ப்ரோமினேஷன். இந்த ஐடியா இருந்தாவே போயிடும். மெட்டாவில் இருக்கு. அப்போ நைட்ரேஷன் மட்டும் தான் ப்ரோமினேஷன். எந்தெந்த ஆப்ஷனில் நைட்ரேஷன் பண்ணி ப்ரோமினேஷன்? நைட்ரேஷன் ப்ரோமினேஷன். இங்கே நைட்ரேஷன் ப்ரோமினேஷன் இது இருக்கு.
இதில் புரோமினேஷன் நைட்ரேஷன் வராது, இதில் புரோமினேஷன் நைட்ரேஷன் வராது, இது ரெண்டும் வருது. ஓகே, இது ரெண்டு ஆப்ஷன் கரெக்டு. இதில் டயசோடைசேஷன், அப்போ நைட்ரேஷன் புரோமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இதை போய் டேரெக்டாக NO2 டயசோடைசேஷன் பண்ண முடியுமா? டயசோடைசேஷன் பண்ண முடியும்னா அரோமேட்டிக் அமீன் இருக்கணும், NH2 இருக்கணும், இந்த ஐடியாலாம் இருக்கணும். அப்போ NH2 மாற்றிட்டு தான் பண்ண முடியும். அப்போ அதனால இந்த ஆப்ஷனை தூக்கிடலாம். ஸோ 4th ஆப்ஷன். கிளியர்? நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு மூவ் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஐடென்டிஃபை த ஃபைனல் ப்ராடக்ட் C. இந்த மாதிரி பாருங்க, நீட் 2023 எடுத்து பாருங்க. C என்ன, D என்ன, D வரைக்கும் கேட்டிருந்தாங்க. D என்ன, ABCD 4 கொடுத்துட்டு 2-3 கொஸ்டின் இருக்கு. அது மாதிரி கிளியர்? மணிப்பூர் பேப்பர்லேயுமே எடுத்து பாருங்க, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐடென்டிஃபை த ஃபைனல் ப்ராடக்ட் C. பென்சீன் எடுக்கிறோம். பென்சீன் எடுத்து இந்த ரியேஜன் போடுறோம். அன்ஹைட்ரஸ் AlCl3. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஃப்ரிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன். அப்போ என்ன பண்ணும்? AlCl3 லூயிஸ் ஆசிடா, எலக்ட்ரான் அக்செப்டார், வேக்கன்ட் PZ இருக்குல்ல, sp2 தானே. அப்போ PZ ஆர்பிட்டலில் Cl மைனஸை வாங்கிட்டு என்ன போயிடுவார்? AlCl4 போயிடுவார். அப்போ உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும். நான் தான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ரியாக்ஷன்லையுமே கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணால் பிரைமரி என்னவா மாறும்? செகண்டரியாக மாறும். இதே கன்வர்ஷன் ஏலேருந்து அந்த ஏ, அதாவது இந்த காம்பவுண்ட்லேருந்து ஏஆ மாறுற கன்வர்ஷன் பாருங்கள். 2018-19 பேப்பரில் எடுத்து பாருங்கள், நீட்டில் இருக்குது இந்த ஃப்ரிடல் கிராஃப்டோட ரீஅரேஞ்ச்மெண்ட். இங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷிஃப்ட் நடக்கும். ஏன்னா பிரைமரி கார்போகேட்டையான் பாசிபிள் இருந்தால், பாசிபிள் இல்லாட்டி நடக்காது. பாசிபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரைமரி கார்போகேட்டையான் கண்டிப்பாக செகண்டரி கார்போகேட்டையானாக மாறும். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷனில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுறது பிரைமரி, அப்போ அது கண்டிப்பாக செகண்டரியாக மாறும். மாறினதுக்கப்புறம் இப்படி வரும் பாருங்கள், செகண்டரியாக. இப்போ தான் இது போய் என்ன பண்ணணும்னா இந்த பென்சீனில் போய் ரியாக்ட் ஆகும். ஆக்சுவலாக பென்சீனோட பை எலக்ட்ரான் போய் இங்கே பிக்கப் பண்ணி உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேர் கியூமின். கியூமின் தான் கிடைக்கும். அப்போ ஏ வந்து கியூமின் தான். கண்டிப்பாக ஏ வந்து இது கிடையாது, அப்படியே போடக்கூடாது, இது கிடையாது. பிரைமரியோட ப்ராடக்ட் வந்து வராது, கியூமின் தான் வரும். இதுக்கு பேர் தான் ஐசோப்ரோபைல் பென்சீன் ஆர் கியூமின் சொல்லுவோம். ஃபீனாலில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஃபீனால் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்களா, O2 பாஸ் பண்ணி ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் கிடைக்கும், ஃபீனாலும் அசிட்டோன் கிடைக்கும்ல, அந்த கியூமின் தான் அது, கியூமின். ஸோ அப்போ அந்த கியூமின் ஃபார்ம் பண்ணிடும், அதான் ஏ. அப்போ கியூமின் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், கியூமின் இருக்குது, இதில் கியூமின் இருக்குது, அப்போ இது ரெண்டும் வராது. அதுக்கப்புறம் கியூமினை அப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரியேஜன் Br2 லைட் போடுறோம். Br2 லைட் போட்டால் என்ன ஆகும்? கியூமினில் ஏ எடுங்க, Br2. நான் தான் சொல்லியிருக்கேன், லைட் போட்டால் ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணும். இதில் எந்த ரேடிக்கல் ஸ்டேபிள்? இந்த ரேடிக்கல் தான் ஸ்டேபிள். இந்த இடத்துல CH பாண்ட் பிரேக் ஆகி, ஏன்னா கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஈக்குவல் டு ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா ரெண்டுமே எலக்ட்ரோஃபைல், ரெண்டுமே டெஃபிஷியன்ட், ரெண்டுமே ரெசனன்ஸ் எஃபெக்டோ இண்டக்டிவ் எஃபெக்டோ அதிகமான ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். அப்போ எந்த இடத்துல ஸ்டேபிள் ரேடிக்கல் இருக்கோ அங்கே தான் ஃபார்ம் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பென்சீனில் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் பார்த்துருப்போம், ரேடிக்கல் மெக்கானிசம் போட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெக்கானிசம் பென்சீனில் நடக்கிறது. இதில் வந்து ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பாக CH பாண்டு பிரேக் ஆகும். CH பாண்டு பிரேக் ஆகி தான் இதில் நடக்கும். அந்த CH பாண்ட் இங்கெல்லாம் பிரேக் ஆனால் ஃபினைல் ரேடிக்கல் ஹைலி அன்ஸ்டேபிள், இங்கே பிரேக் ஆனால் ஃபினைல் ரேடிக்கல். எப்படி ஃபினைல் கார்போகேட்டையான் அன்ஸ்டேபிள் சொன்னோம், ஆனால் வாய்ப்பே இல்லை. இங்கே CH பாண்டு தான் பிரேக் ஆகும். இந்த தான் டெர்ஷரி, ஸ்டெபிளைஸ்டு பை ரெசனன்ஸ் எஃபெக்ட். அப்போ இந்த இடத்துல ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல Br வர்றது தான் ஸ்டேபிள். அப்போ இது B. அப்போ B கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது வரைக்கும் ஓகே தான், ரீஅரேஞ்ச் ஆகுது, B வந்துருச்சு. இப்போ இந்த பேஸ் நியூக்ளியோஃபைல் நம்ம பார்த்துருப்போம், NaOCH3 இஸ் அ வில்லியம்சன் நியூக்ளியோஃபைல். ஞாபகம் இருக்கா? NaOR போட்டால் ஈத்தர் ஃபார்ம் பண்ணும். ஆனால் முக்கியம், இந்த ஹாலைடு பிரைமரியாக இருந்தால் தான் ஈத்தர் ஃபார்ம் பண்ணும். இது செகண்டரி டெர்ஷரியாக இருந்துச்சுன்னா எலிமினேஷன் போயிடும். இந்த கான்செப்ட் படிச்சிருக்கணும். வில்லியம்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது an எக்ஸாம்பிள் ஆஃப் SN2 தான், நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான். பிரைமரி நல்லா போயிடும், செகண்டரி டெர்ஷரி ஸ்டெரிக் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம்? எலிமினேஷன் போயிடும். இன்ஸ்டெட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் போகாது. இந்த பேஸ் போட்டா, வில்லியம்சன் நியூக்ளியோஃபைல் போட்டா NaOR, அப்போ இது டெர்ஷரி ஹாலைடு தானே, அப்போ எலிமினேஷன் தான் போகும். இந்த ஆல்கஹாலிக் KOH போட்டு பண்ணுறோம் இல்லையா எலிமினேஷன், அந்த மாதிரி நடக்கும். இந்த பீட்டா ஹைட்ரஜன் இந்த Br போய் அப்போ இதோட எலிமினேஷன் ப்ராடக்ட் இப்படி ஃபார்ம் பண்ணும். ஸோ எந்த சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் இருக்கு பாரு, சப்ஸ்டிடியூஷன். இதே இந்த ஹாலைடு இப்படி இருந்திருந்தால், பிரைமரி ஹாலைடு எடுத்து
NaO CH3 போட்டிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் தான் வந்திருக்கும், எலிமினேஷன் ப்ராடக்ட் வந்திருக்காது. ஏன் ஈவன் இப்படி இருந்திருந்தா கூட கண்டிப்பாக சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் தான் வந்திருக்கும். பட் இதுதான் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் போகுதுன்னா ஃபோர்த் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,